அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025 26ஆம் ஆண்டில் நிறைய நலத்திட்ட உதவிகள் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தமிழக அரசிடமிருந்து நிறைய ஸ்கீம் அப்டேட்லாம் கொடுத்துருந்தாங்க. அதே போல தான் திமுகவின் வாக்குறுதியில் இந்த ஸ்கீம் அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. என்னன்னா, வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று இந்த 3 வகை குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் ரேஷன் அட்டைகளுக்கு வந்து ரூபாய் 5000 தீபாவளி பரிசாக தீபாவளி தினத்தன்றே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசு வந்து தமிழ்நாடு அரசு ஆணையிட்டிருக்காங்க. இதற்கான ஆணையும் பிறப்பிச்சிருக்கிறாங்க. இதற்கான டோக்கன் எப்போல இருந்து வழங்கப்படும், எந்தெந்த ரேஷன் கடைகள்ல எந்த மாவட்டங்கள்ல எப்போ வழங்குவாங்க, எந்த டைமிங்ல வழங்குவாங்க, இது எல்லாமே இந்த ஒரு வீடியோ முழுமையா இருக்க போகுதுங்க. சரிங்களா? ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு ஒரு கிஃப்ட் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா வந்து அப்படிப்பட்ட ஒரு தகவல் தான் இது. ஏன்னா எல்லாருமே தீபாவளி தினத்தன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கொடுப்பாங்களா, கவர்மெண்ட் சைட்ல இந்த ஸ்கீம் கிடைக்குமா, அதே மாதிரி பொங்கலுக்கு மட்டும் தான் இது வரைக்கும் கொடுத்துட்டே இருந்தாங்க. இப்போ தீபாவளி தினத்தன்றுமே வந்து ரூபாய் 5000 இந்த என்பி, ஹெச்ஹெச்பி, ஹெச்ஹெச்ஏஏஒய் இந்த 3 குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு, வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய இந்த அட்டைகளுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான இந்த ஸ்கீம் வந்தது. ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவலுங்க. அதே மாதிரி டோக்கன் எப்போ வழங்குவாங்க, இதற்கான காரணம் என்ன, ஸோ தீபாவளி பரிசு வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய 2 வகை அட்டைகளுக்கு ஏன் தரல, அதற்கான காரணம் என்ன, தெளிவான விளக்கமும் இந்த வீடியோவில் இருக்க போகுதுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸா இருக்கட்டும், அப்டேட்ஸா இருக்கட்டும், நோட்டிபிகேஷனா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், கான்டாக்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்கீம் அப்டேட்லாம் ரெகுலராக அப்டேட் பண்ணுறது நமது சேனல் மட்டும்தான். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்க தெளிவா நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு ரூபாய் 5000 ரெடி. தமிழ்நாடு அரசின் சூப்பரான திட்டம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. ரேஷன் கார்டு. ஏழை மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டுகள் மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்தும் உதவிகள் வழங்கப்படுகின்றன. மகளிர் உரிமை தொகை. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் வந்து 1000 ரூபாய் வந்து மகளிர் உரிமை தொகையாக அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படுகிறது. பெண்களுக்கு நிதி உதவி வழங்கும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை திமுக அரசு தான் வந்து ஆரம்பிச்சாங்க. அதே போல இப்போ வந்து வழங்கிட்டும் வராங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷமா வந்து இந்த மகளிர் உரிமை தொகை வந்து வழங்கப்பட்டு தான் வருதுங்க. சரிங்களா? இன்னமும் யாராவது இந்த ஸ்கீம்ல வந்து சேராம இருந்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தோட கலெக்டர் ஆபீஸ்லயுமே வந்து இதற்கான மனு தரலாம். அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் வந்து இந்த மகளிர் தொகைக்கு விண்ணப்பிச்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ அது வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. அடுத்ததா பொங்கல் பரிசு தொகுப்பு. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகை நாளில் பொங்கல் வைப்பதற்கான அரிசி, வெல்லம், மளிகை பொருட்கள் மட்டுமல்லாம கரும்பு, வேஷ்டி சேலை போன்ற பொருட்களும் வழங்கப்படுகின்றன. இது மட்டுமல்லாமல் ரொக்க பணமும் வழங்கப்படும் அப்படின்னும் சொல்றாங்க. சரிங்களா? தீபாவளி பரிசு. சில நாட்களுக்கு முன்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி செய்தியாளர்களிடம் சந்தித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து கொடுத்திருந்தார். என்னன்னா, தீபாவளி தினத்தன்று சர்ப்ரைஸ் பரிசு வந்து காத்திருப்பதாக நாட்டு மக்களுக்கு அறிவிச்சிருந்தாரு. அந்த சர்ப்ரைஸ் என்னன்னா, ஜிஎஸ்டி விஷயத்தில் நிவாரணம் மற்றும் பல்வேறு பொருட்களுக்கான வரி விலை குறையும் என்று அறிவித்திருந்தார். இது போன்ற சூழலில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தீபாவளி பரிசு வழங்க மாநில அரசு
முடிவு செய்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5,000. தீபாவளி தினத்தன்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த முக்கியமான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5,000 ரூபாயை பரிசாக வழங்கும் அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக தமிழ்நாடு அரசுக்கு ரூபாய் 10,000 கோடி செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. சரிங்களா? காத்திருக்கும் தமிழக மக்கள். தீபாவளி பரிசாக தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு ரூபாய் 5,000 வழங்கும் என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழ்நாடு அரசு இன்னும் வெளியிடவில்லை. ஆனால் இதற்கான அறிவிப்பை விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் இந்த பரிசுக்காக தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். சரிங்களா? இதற்கான டோக்கன் வரக்கூடிய 20ஆம் தேதியிலிருந்து சரிங்களா வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசுக்கு முடிவு செய்திருக்காங்க. இது இன்னமும் நமக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியை தெரிவிக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தான் டோக்கன் வழங்குவாங்க. அதே மாதிரி டோக்கன் வாங்கும்போது உங்களுக்கு அந்த டோக்கன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நீங்கள் வந்து இந்த தீபாவளி தினத்தன்று எந்த டைமிங்கில் உங்களுடைய அந்த 5,000 ரூபாய் பரிசு தொகையை வாங்கணும், என்னென்ன பொருட்கள் கிடைக்கும், அது எல்லாமே அந்த டோக்கன்லேயே வழங்கப்பட்டிருக்கும். அதையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணி பார்த்துக்கலாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான ஸ்கீம் அப்டேட் இதுதான். இந்த ஸ்கீமை வரக்கூடிய 20ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய டோக்கன் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.